ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோவா ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து பல்வேறு வகையான பதவியின் கீழே தற்போது வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், என்ன வகையான பதவியின் கீழே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கோவா ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 9 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா பிப்ரவரி 28, 2025 மார்ச் 27, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 6, 2025 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 9 வகையான பதவிகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீஃப் ஜென்ரல் மேனேஜர் HR, இதுக்கு ஒரு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலுக்கு தான் அந்த ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் கட்டாப்பை பொறுத்த வரைக்கும் 2025 ஜனவரி 31 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்கும் இதுதான் வந்து பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து ஆட் ஆகும். இந்த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் HRக்கு 54 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 8 வந்து மந்த்லி சேலரி வந்து இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கோஆர்டினேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் டெல்லி ஆஃபீஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா மும்பை ஆஃபீஸ். இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு தான் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 44 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லெவல் 5 வந்து மந்த்லி சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஷிப் லிஃப்ட் அண்ட் ஷிப்யார்ட், இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. SCக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 49 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டெப்டி ஜென்ரல் மேனேஜர் ஃபைனான்ஸ் 2 வேக்கன்சி இருக்குது. அந்த 2 வேக்கன்சி பார்த்திங்கன்னா OBCக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் மேனேஜர் டெக்னிக்கல் ஒரு வேக்கன்சி இருக்குது. OBCக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து சீனியர் மேனேஜர், இதில் ஒரு வேக்கன்சி ஜென்ரலுக்கு இருக்குது. அடுத்து மேனேஜர் சேஃப்டி ஒரு வேக்கன்சி SCக்கு இருக்குது. மேனேஜர் ஃபைனான்ஸ் 2 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 1, OBCக்கு 1. ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 36 வயசு, OBC 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெப்டி மேனேஜர் 3 வேக்கன்சி இருக்குது. இதில் ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி, STக்கு ஒரு வேக்கன்சி. ஜென்ரலுக்கு 33 வயசு வரைக்கும், STக்கு 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அருமையான வேலைவாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி சேலரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு தான் வந்து இருக்குது. 39 வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் கைட்லைனை ஃபாலோ பண்ணி வந்து கொடுப்பாங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை அது எல்லாமே வந்து ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலையா, இல்லை அதுக்கு இணையான கல்வி தகுதியோடு நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகத்தோடு இருப்பீங்க. ஸோ முதல்ல வந்து விருப்பம் வேணும். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், மற்றபடி அப்ளை பண்ண வேணாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேலைவாய்ப்பு பற்றிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை படித்து பாருங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், OBC, எக்கனாமிக்கல் வெக்க செக்ஷன் இவங்க 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து SC, ST, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ்-சர்வீஸ்மேன் இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிப்ரவரி 28 மார்ச் 27, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வேணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 450 KB இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 450 KB இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா 50 KB இருக்கணும். அடுத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா 50 KB இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மார்க் ஷீட்டு, டிகிரி இது எல்லாமே 1 MB இருக்கணும்.
அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அது 1 எம்பிக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டாக்ஸேஷன் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜேபிஜி ஃபார்மேட் ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரூ. 500 வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களை தவிர்த்து எல்லோரும் பே பண்ணணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.